ஹாய். டே 15 இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாய் குணப்படுத்துங்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எப்படின்னா, ஒரு பிரச்சனையில நீங்க இருக்கீங்க. இல்ல அந்த பிரச்சனைய நினைச்சு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல ஏதோ ஒரு உறவால நீங்க மனசு கஷ்டத்தோட இருக்கீங்க. அப்படி இல்லன்னா அந்த உறவே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அவங்க மனசு கஷ்டமா இருக்கு. அந்த உறவு என்னடா இது நம்ம இவ்ளோ பண்ணியும் அவங்க நம்மள விட்டு போயிட்டாங்களே! அப்டின்ற மாரி இருக்கும் இல்லையா? இது வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு அம்மா புள்ளைக்காகவும் இருக்கலாம். அம்மா அப்பாக்காகவும் இருக்கலாம். இல்ல ஒரு அக்கா தம்பியா கூட இருக்கலாம். அண்ணன் தங்கச்சியா கூட இருக்கலாம். அண்ணன் தம்பியா கூட இருக்கலாம். இது மாரி யாரா வேணாலும், இத மாரி உறவுல வந்து நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு மனசு வேதனையோட இருக்கீங்க அப்டின்னா, அந்த உறவ எப்படி மாயாஜாலமா குணப்படுத்தலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மாயாஜாலமா குணப்படுத்துறதுன்னா, நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வை வச்சு எப்படி அந்த உறவ குணப்படுத்துறது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் உங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல நீங்க வேலைக்கு போற இடத்துலயா இருந்தாலும், உங்களோட மேல் அதிகாரியா இருக்கலாம், இல்ல உங்க கூட வேலை செய்றவங்களா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்களா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இந்த மாரி யாரா வேணாலும் இருக்கலாம். இவங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மனக்கசப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த இதுவெல்லாம் வந்து சரி பண்றது ரொம்ப ஈஸியானது தான் அப்படின்றத ஈஸியா எப்படி இந்த நன்றி உணர்வ சொல்லி நம்ம குணப்படுத்துறது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாரோ ஒருத்தவங்க உறவுன்றத பத்தி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த கஷ்டமான சிச்சுவேஷன் உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களால வருது. அப்போ அந்த சிச்சுவேஷன நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வாதாடி ஜெயிச்சு நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. இப்போ ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஆப்போசிட்டா ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் 2 பேருக்கும் ஒரு பிரச்சனைன்றது வரும். எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஜால்ரா போட்டுட்டே போனா, அந்த பிரச்சனைன்றது இருக்காது இல்லையா? ஆனா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் கரெக்ட்ன்னு தோணுச்சுன்னா, அந்த விஷயத்த தான் திரும்ப திரும்ப ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா, மேலும் மேலும் பிரச்சனை தான் வருமே தவிர, அந்த பிரச்சனை சரியாவறதுக்கு சான்ஸ் இருக்காது. அதே மாரி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம், அவங்கள பத்தி போயிட்டு பின்னாடி யார்கிட்டயா பேசிட்டு இருப்போம். இவங்களால இந்த பிரச்சனை இப்படி இருக்கு. இவங்களால இப்படி ஆயிடுச்சு. இவங்களால அப்படி ஆயிடுச்சு. அப்படின்றத பத்தி நம்ம நெறைய பேசிட்டே இருப்போம். அந்த மாரி குறை சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கோம் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது உங்களுக்கு பிரிஞ்சு தான் போகுமே தவிர, உங்களுக்கு கிட்ட வந்து அந்த ரிலேஷன்ஷிப் சீக்கிரமா சேர்றதுக்கு ஒரு சான்ஸும் இருக்காது. அதுக்கு நம்மளே தான் வந்து ஒரு தடையா நம்ம எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப் சேர்றதுக்கு நம்மளே தான் தடையா இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளே தான் அந்த விஷயத்துக்காக ஃபீலும் பண்றோம். இந்த மாரி ஆயிடுச்சு. இவங்க கிட்ட நம்ம எப்படிலாம் நடந்துக்கிட்டோம். பட் அவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க. அப்படின்ற மாரி நம்ம அந்த விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப ஏதாவது தப்பா பேசி அந்த ஃபீலும் பண்றோம். தப்பாவும் பேசுறோம். அப்புறம் அந்த நம்மள புரிஞ்சுக்கலேன்ற மாரி நம்ம ஃபீலும் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்றது அப்டின்னா, நீங்க அவங்க இதுவரைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயம் நெறைய எதா பண்ணியிருப்பாங்க. எடுத்தோனே நம்ம யார்கிட்டயும் போய் ரொம்ப க்ளோஸ் ஆயிட மாட்டோம். அவங்களால நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன நல்ல விஷயம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். ஸோ அந்த மாரி விஷயத்துக்கு தான் நம்ம வந்து அவங்க கிட்ட போய் சேர்ந்திருப்போமே. ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்னா, அவங்க கிட்ட நம்ம எப்படி போய் சேர்ந்திருப்போம்னா, நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். அந்த விஷயத்தினால தான் நம்ம போய் அவங்க கிட்ட பேசியிருப்போம். கொஞ்சம் க்ளோஸாவும் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் மாறி போம்போது, நம்ம அது ஒரு பிரச்சனையாவே கொண்டு வரோம் இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க என்னென்னலாம் உங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணாங்களோ, எந்தெந்த விஷயம்லாம் இப்போ நீங்க ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க. டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அப்படின்னா, நீங்க வந்து அ இருக்கிற எல்லா பிரச்சனையும் நெனச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அது கண்டிப்பா டைவர்ஸ்ல தான் போய் முடியும். இதுவே அவங்க கூட இருந்த ஆரம்பத்துல கல்யாணம்னு வரும்போது, நீங்க வந்து ஆரம்பத்துல அவங்க கிட்ட பேசும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பீங்க. வெளியில போம்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஒரு சந்தோஷமான விஷயத்தலாம் நெனச்சு நீங்க பார்க்கும்போது, அந்த ரிலேஷன்ஷிப் சீக்கிரமா நம்ம திரும்பி போய் பேட்ச் அப் ஆயிக்கணும். சீக்கிரமா அவங்க கிட்ட போய் சேர்ந்துடணும். அப்படின்ற மாரி நெனைப்போம். அப்படின்ற மாரி தான் நெனைப்பாங்க எல்லாருமே. இதுவே நீங்க வந்து அவங்கள பத்தி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணதெல்லாம் அவங்க பண்ண சின்ன சின்ன குறையோ, இல்ல தப்பையோ நம்ம நெனச்சு பார்த்துட்டே இருக்கோம். நம்மள இப்படி பண்ணி இப்படி பேசிட்டாங்க. நம்மள அப்படி பேசிட்டாங்க.
நம்மள இந்த மாரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம போய் எல்லார்கிட்டயும் எனக்கு இப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நெகட்டிவாவே ஒருத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, அது உங்களுக்கே தெரியாம அவங்க மைண்டுக்கு அது போகும். நீங்க பாசிட்டிவா பேசினாலும் அந்த எனர்ஜியும் அவங்களுக்கு போகும். நீங்க நெகட்டிவா பேசுனீங்கன்னா அந்த எனர்ஜியும் அவங்களுக்கு போகும். ஸோ நீங்க எப்பயுமே பாசிட்டிவா அவங்கள பத்தி ஒரு ரிலேஷன்ஷிப்ல தப்பா நடக்குதுன்னா, அத மாத்துறதுக்கு இந்த சிச்சுவேஷன நெனச்சுட்டே இருக்காதீங்க. இந்த சிச்சுவேஷன தாண்டி உங்களுக்கு அவங்க நெறைய நல்லது பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தலாம் நீங்க ரீகால் பண்ணி, அந்த விஷயத்தலாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல சண்டன்ற ஒரு விஷயம் வராது. நெகட்டிவா போனாலும் அத விட்டுருங்க. அந்த நிமிஷமே அத விட்டுருங்க. நீங்க அத இழுத்துட்டே போம்போது, இன்னும் பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனைன்னு மேல மேல வந்துட்டே இருக்கும். இதுவே நீங்க அவங்க பண்ண நல்ல விஷயத்தெல்லாம் மட்டும் நீங்க மனசுல நெனச்சுக்கிட்டு, அவங்க நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க, நம்ம இங்க போனோம், அங்க போனோம். இதெல்லாம் வந்து ஒரு ஜாலியான டைம் எல்லாம் நீங்க ரீகால் பண்ணும்போது, அவங்க கூட எப்படி திரும்ப நீங்க அவங்க கிட்ட போயிட்டு பேட்சப் ஆவறதுக்கு, இதெல்லாம் வந்து இயற்கையாவே உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அதே மாரி அவங்க பண்ண எல்லா நல்ல விஷயத்தையும் மனசுல நெனச்சு, நன்றி உணர்வு சொல்லுங்க. இந்த மாரி நம்ம சந்தோஷமா இருந்தோம். அதுக்காக நன்றி. நீங்க என்ன அன்பா பார்த்துக்கிட்டீங்க. அதுக்காக நன்றி. நீங்க எனக்கு இது வாங்கி குடுத்தீங்க. அதுக்காக நன்றி. புடவ வாங்கி குடுத்தீங்க. சாப்பாடு வாங்கி குடுத்தீங்க. ஹோட்டலுக்கு கூப்ட்டு போனீங்க. அந்த மாரி உங்களுக்குள்ள நெறைய நல்ல விஷயம் நடந்திருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் நீங்க ரீகால் பண்ணுங்க. அந்த மாரி நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரீகால் பண்ணி, அவங்களால ஒரு இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய கொடுமையான ரிலேஷன்ஷிப் பார்த்தா மாமியார், மருமகன்னு சொல்றாங்க. ஆனா, அந்த மாமியாருமே வந்து புடிக்காத ஒருத்தவங்கள வந்து இழுத்துட்டு வந்து விடுறது கிடையாது. நம்மள புடிச்சு தான் அந்த வீட்ல இருந்து கூப்ட்டு வராங்க இல்லையா? அப்போ அதே மாரி அ நம்மளும் ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்போம். அவங்க ஏஜ்க்கு நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அதே மாரி நம்மளோட ஏஜ்க்கு அவங்களும் இறங்க முடியாது. அவங்க அந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குன்னு நெறைய அந்த டிராவல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பேஸ்ல அவங்க என்னலாம் பார்த்தாங்களோ, அத வச்சு நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது நம்ம வந்து இயற்கையாவே இதெல்லாம் நடக்கிறது. இத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்ற மாரி நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாரி பெரியவங்களா இருந்தீங்கன்னா, அவங்களுமே வந்து இப்ப தான் ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? உங்க பிளேஸ்க்கு இப்ப தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அதையுமே வந்து ரியலைஸ் பண்ணணும். நம்ம கடந்து வந்தத தூக்கிட்டு போயிட்டு அவங்க மேல திணிச்சோம்னா, அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல விதமா வளராது. உங்க வீட்டுக்கு அவங்களுமே வந்து சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தான் நெனச்சு வராங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது, அந்த ஆரம்பத்துல நடந்த நல்ல நல்ல விஷயத்தலாம் நம்ம ரீகால் பண்ணி, எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயத்தலாம் நெனச்சு, இவங்களால நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். அ பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும், அவங்களால என்னென்னலாம் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, அதெல்லாம் திரும்ப ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணி அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. அந்த மாரி நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லும்போது, எப்பேர்ப்பட்ட உறவா இருந்தாலும், உடைஞ்சிருக்க உறவு அது சீக்கிரமா சரியாயிட்டு, உங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல உங்களோட டிராவல் பண்ணுவாங்க. நம்ம அடுத்தவங்களுக்குமே சரி, இப்போ ஏதோ ஒரு கெட்ட விஷயத்த நம்மளுக்குள்ள போட்டு நம்ம டென்ஷன் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம எனர்ஜிய தான் அது ஸ்பாயில் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்கள விட்டு தள்ளி போகணும் அப்படின்ற மாரி நெனைப்போம் இல்லையா? அதுக்கு பதிலா தான் நீங்க அவங்க செய்ற எல்லா நல்ல விஷயத்தையும் அவங்க ரொம்ப உங்கள ஹர்ட் பண்ணிட்டாங்க. உங்களால முடியவே இல்ல அப்படின்னா கூட, நீங்க அத ஸ்கிப் பண்ணுங்க. அந்த ஸ்கிப் பண்ணிட்டு, அவங்க உங்களுக்கு நெறைய நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க. அந்த நல்ல விஷயத்தலாம் நீங்க திரும்பி ரீகால் பண்ணி, திரும்ப திரும்ப பேசும்போது திரும்ப திரும்ப நெனச்சு பார்க்கும்போது, உங்க எனர்ஜியுமே நல்லா ஸ்பாயில் ஆகாம, உங்க ஆறா எல்லாமே வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். கெட்ட விஷயம் எதுவும் உங்கள சீக்கிரம் வந்து ஸ்பாயில் பண்ணாது. ஸோ நீங்க எப்பயுமே வந்து அந்த பாசிட்டிவான விஷயம் எல்லாமே திரும்ப திரும்ப நினைக்கும்போது, உங்களுக்கே ரொம்ப பாசிட்டிவா எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க நன்றி உணர்வோட எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க லைஃப்லயும் மேஜிக் நடக்கும்ன்றது தான் நான் இவ்ளோ வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி இருக்கும்போது, நீங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள உங்கள கொஞ்சம் ஒரு டெம்பரரியா ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக, நீங்க ரொம்ப நேரம் உங்க எனர்ஜிய தான் ஸ்பாயில் பண்றீங்க. அந்த எனர்ஜிய ஸ்பாயில் பண்ணாம, அதுக்கு பதிலா அத அப்படியே மாத்தி, அவங்க பண்ண நல்ல விஷயம். ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, உங்களுக்கு வந்து அது புடிக்கல அப்படின்னா, அந்த நிமிஷம் அக்செப்ட் பண்றது தப்பு கிடையாது. அக்செப்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான். போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலைய பார்க்கணும். அதையே நெனச்சு நம்ம வந்து நம்மள ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு, அந்த டெம்பரரியா அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க லைஃப்லயே ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்க கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணவங்களோ, இல்ல யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல வேணாம்னு நினைக்கிறீங்களோ, அந்த பெர்சன் எடுத்துக்கோங்க. இவங்களால நான் ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? யாரா வேணா இருக்கலாம். அவங்க நல்லவங்களோ, கெட்டவங்களோ உங்க லைஃப்ல இப்ப இருக்காங்களோ, இல்லையோ, அதெல்லாம் வந்து நீங்க யோசிக்காதீங்க.
அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். அப்படியே அவங்க உங்கள ஏமாத்திட்டா கூட நீங்க அத பத்தி யோசிக்காதீங்க. அவங்க கிட்ட நல்ல விஷயம் இருக்கும் தெரியுமா? அந்த நல்ல விஷயத்த எடுத்து உங்களுக்கு நன்றி உணர்வோட நீங்க ஃபீல் பண்ணுங்க. இவங்க இவங்க கூட நான் பழகுனதுக்காக நன்றி. இவங்க என் லைஃப்ல வந்ததுக்காக நன்றி. இவங்களால எனக்கு இது கிடைச்சிருக்கு. அதனால நன்றி. அவங்களால மோசமான விஷயம் எதுவும் நடக்கல அப்படின்னு நினைச்சு கூட நீங்க நன்றி சொல்லலாம். எல்லாருமே லைஃப்ல வந்து ஏதோ ஒரு பாடத்த நமக்கு சொல்லிக் குடுத்து தான் போவாங்க இல்லையா? அந்த பாடத்த சொல்லிக் குடுத்ததுக்காக நன்றி அப்படின்ற மாரி ஒரு ஒரு விஷயமும் நீங்க கண்டுபிடிச்சு எழுத உங்களுக்கு அவ்ளோ அற்புதமான விஷயம் எல்லாமே உங்க லைஃப்ல திரும்ப நடக்கும். நீங்களே எதிர்பார்க்காத விஷயம் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு எந்தெந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் நீங்க சரிப்படுத்தலாம். இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஒரு நாள் கூட நீங்க உட்கார்ந்து எழுதலாம். ஏன்னா, உங்களுக்கு தேவையான ரிலேஷன்ஷிப் தான் இல்லையா? உங்களுக்கு தேவையான பெர்சன் தான். அந்த பெர்சன் கிட்ட தான் நீங்க பேட்சப் ஆக போறீங்க. அந்த பெர்சன் கிட்ட தான் உங்களோட உறவ நீடிக்கிறதுக்கான முயற்சி பண்றீங்க. யாரா வேணா இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல, அந்த பெர்சனே பிடிக்கல அப்டின்னா கூட பரவால்ல. அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயத்த நெனச்சு நன்றி உணர்வு காட்டுங்க. இந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கு. அதுக்காக நன்றி. அப்டின்றத யுனிவர்ஸ்க்கு சொல்றீங்களோ, இல்ல அவங்களுக்கே சொல்றீங்களோ, நீங்க எப்படி சொன்னாலும் உங்களுக்குமே வந்து உங்க லைஃப்லயே அது வந்து ஒரு தங்கம் மாதிரி உங்களுக்கு திருப்பி உங்களுக்கே கிடைக்கும். அது என்ன மாரி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரிதான். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்லாம் நீங்க எவ்வளோக்கு இப்போ நீங்க ஒருத்தவங்கள பத்தி கெட்ட விஷயமா நெனைக்கிறீங்க அப்டின்னா, அது அவங்களுக்கும் புரியும். நம்ம நினைப்போம், நம்ம மனசுல தான் அவங்கள பத்தி தப்பா நினைக்கிறோம் அப்டின்ட்டு. பட் அது அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது போய் ரீச் ஆகும். எனர்ஜி தான் எல்லாமே. அந்த எனர்ஜி அவங்களுக்கு அது எப்படி இருந்தாலும் சொல்லிடும். அப்போ அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணுவாங்க. அந்த மாரி தான் நடக்கும். ஸோ நீங்க அதுக்கான சான்ஸ குடுக்காதீங்க. எப்பேர்ப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், அதுக்கான சான்ஸ குடுக்காம, அவங்க என்னென்னலாம் நல்லது பண்ணாங்க, உங்களுக்காக இது செஞ்சிருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் செஞ்சிருப்பாங்க. அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் திரும்பி நெனச்சு பார்த்து நன்றி உணர்வோட இருக்கும்போது, எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், உங்களுக்குமே நெறைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே சரியாகிட்டே வரும். உங்க லைஃப்ல தடங்கலா இருக்க எல்லா விஷயமும் சரியாகிட்டே வரும். நீங்க ஒருத்தவங்களுக்கு தான் நீங்க அப்படி பண்றீங்கன்னா கூட, உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பிளாக்கேஜ் நீங்க வந்து ஒருத்தவங்கள நெனச்சு ஹர்ட் ஆகுறீங்க, ஒருத்தவங்கள நெனச்சு ஏதோ ஒண்ணு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, உங்கள தான் நீங்க பிளாக் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்க லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்த டக்குன்னு பிளாக் பண்ணிட்டு, அத பத்தி யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பத்தி யோசிக்காம, அத ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த பிளாக்கேஜஸ எடுத்து விட்டுட்டு, நீங்க உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் எல்லாமே நல்ல விஷயம் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு கெட்ட விஷயமா ஏதோ நடக்குதுன்னா, அத பிளாக் பண்ணிட்டு, நல்ல விஷயத்துக்கு ரிசீவ் பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாத்தையுமே வந்து சரிப்படுத்த ட்ரை பண்ணுங்க. இந்த மாரி நீங்க நன்றி உணர்வு காட்ட, காட்ட எல்லா விஷயமும் சரியாகிட்டே வரும். ஒருத்தவங்களா நீங்க உங்க லைஃப்ல யாரெல்லாம் நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பால நம்ம ஹர்ட் ஆயிட்டோம். இந்த ரிலேஷன்ஷிப்னால நம்மளுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே நீங்க வந்து மாத்தும்போது, இந்த சைட்ல உங்களுக்கு எது எதெல்லாம் பிளாக் ஆச்சோ, அது எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் ஆயிட்டு, உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த பெர்சன பத்தியோ, இல்ல அந்த பிரச்சனைய பத்தியோ, அந்த பெர்சன் கிட்ட இருந்த எப்படி இருந்தாலும் ஒரு பெர்சனால தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும் இல்லையா? அந்த பெர்சன பத்தி 10 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதுங்க. அது ஒரு நாள் மட்டும் இல்ல. அந்த ரிலேஷன்ஷிப் சரியாற வரைக்குமே நீங்க திரும்ப டெய்லியும் கூட நீங்க இத பிராக்டிஸ் பண்ணலாம். இத மாரி நீங்க ஒரு ஒரு விஷயமும் பிராக்டிஸ் பண்ணும்போது, அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள யார் வேணாம்னு நெனைக்கிறீங்களோ, அந்த பெர்சனோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு மேஜிக் மாரி அவங்களே உங்ககிட்ட வந்து அன்பா பேசுறது, அவங்களே உங்ககிட்ட எல்லாம் அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்ககிட்ட வந்து அன்பா பேசி, அது உங்க முன்னாடியே உங்க கண்ணு முன்னாடியே அது ஒரு மேஜிக்கான ரிலேஷன்ஷிப்பா மாறுறத நீங்களே பார்ப்பீங்க. டே 15 இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, காலையில எழுந்துட்டு, உங்க லைஃப்ல நடந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் 10 நல்ல விஷயத்த, ஒரு 10 நல்ல விஷயத்த ஒரு பேப்பர்ல எழுதுங்க. 10 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அந்த விஷயத்த ஒண்ணு ஒண்ணா படிச்சு, நன்றி அப்படின்றத ஒரு ஒரு பாயிண்ட்லயும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அதே மாரி ஒரு இடத்துல தனியா உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு அந்த ஒரு விஷயத்துல யாரால நீங்க ஹர்ட் ஆயிட்டீங்களோ, அந்த பெர்சன நெனச்சுக்கோங்க. நெனச்சுட்டு அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயம் 10 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதுங்க. அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயமா ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. டெய்லியும் கூட இந்த பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு உண்மையாலுமே முக்கியமானது வேணும் அப்படின்னா, என்ன மாரி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, நீங்க அத சரிப்படுத்தும்போது உங்க லைஃப்க்கு தான் மேஜிக் நடக்கும். அதனால எந்த மாரி ரிலேஷனா இருந்தாலும் சரி, சரிப்படுத்திடுங்க. ஸோ இந்த மாரி நீங்க பண்ணி அவங்கள நல்ல விஷயத்தெல்லாம் நீங்க எழுதி,
இதனால நான் நன்றி உணர்வோட இருக்கேன். இதனால எப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்கவே இல்ல. அவங்க உங்க லைஃப்லயே தேவையில்ல. விட்டுருங்க. ஆனா அவங்கள நெனச்சு நீங்க இப்படி எழுதுங்க. அந்த ரிலேஷன்ஷிப் உண்மையாலுமே அவங்களே வந்து உங்ககிட்ட சாரி கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட வரலன்னா கூட பரவால்ல. அத நீங்க சரிப்படுத்திட்டு, அவங்கள நெனைக்கும்போது நீங்க நல்ல விதமா நெனைக்கணும். அதுவரைக்கும் நீங்க பண்ணுங்க. இந்த இந்த பிராக்டிஸ் வந்து அவங்கள பத்தி நெனச்சா உங்களுக்கு தப்பானது ஒண்ணு தோணுது தெரியுமா? அத மாத்தி அவங்கள நெனச்சா பாசிட்டிவான விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதுவரைக்கும் இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்க லைஃப்ல அந்த பிளாக்கான விஷயம் எல்லாமே ரிலீஸ் ஆயிட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிளாக்கேஜஸ் இதெல்லாம் வந்து உங்க லைஃப்ல ஒரு பிளாக்கேஜஸா இருக்கிறது தான். இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டா உங்க லைஃப்ல ஒரு அற்புதமான விஷயம் ஏதோ காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா அது உங்களுக்கு சீக்கிரமாவே வரும். அதுக்கு அடுத்தது நைட்டு நீங்க படுக்கும்போது மேஜிக்கல் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் இன்னைக்கு நாள் ஃபுல்லா நல்ல விதமா நடந்திருக்கோ, அதெல்லாம் நெனச்சு தேங்க் பண்ணுங்க. நீங்க ஒருத்தவங்கள வந்து புடிக்காத ஒரு பெர்சன பத்தி நீங்க நல்ல விஷயமா நெனச்சு எழுதியிருக்கீங்க தெரியுமா? அதுவும் உங்களுக்கு அற்புதமான விஷயம் தான். அதையும் நெனச்சு தேங்க் பண்ணுங்க. அவங்கள நான் மன்னிச்சு, அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்காக நன்றி அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்குங்க. நல்ல பாசிட்டிவ் மைண்டோட தூங்குங்க. அப்பதான் மறுநாள் காலையில ரொம்ப பாசிட்டிவா நீங்க எழுந்துவீங்க. நைட்டு நீங்க மைண்ட் சரியில்லாம, தூக்கம் சரியில்லாம நீங்க படுத்தீங்கன்னா, மார்னிங் எழுந்தும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸோட எழுதுவீங்க. அப்புறம் அந்த நாள் ஃபுல்லா டிஸ்டர்பன்ஸோடயே இருக்கும். ஸோ நைட்டு படுக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா படுக்குறீங்களோ, மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ படுக்கும்போது நம்ம ஃப்ரீயா படுக்குறோம், ரிலாக்ஸா படுக்குறோம் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட்ல செட் பண்ணிட்டு படுங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு காலையில எழுந்தும்போது நல்லா ரிலாக்ஸா இருக்கும். அந்த நாளும் ரொம்ப அற்புதமா நடக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பத்தி பேசணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.